PQRSTU ஆர் 6 மெம்பர்ஸ், மொத்தம் 6 பேர் இருக்காங்க ஒரு ஃபேமிலியில். இன் விச் தெர் ஆர் 2 மேரிடு கப்புள்ஸ். இங்கே வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்க, 2 மேரிடு கப்புள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே நமக்கு க்ளூ கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிறப்போ ஸோ 2 மேரிட் கப்புள்ஸ் தான் இருக்காங்க. டி வந்துட்டு டீச்சர். ஓகேவா? ஸோ டீச்சர் வந்துட்டு யாரை கல்யாணம் பண்ணியிருக்காங்க, டாக்டரை வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு என்ன அப்படின்னா ஆருக்கும் யூக்கும் மதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா டி வந்துட்டு யார், டீச்சர். ஓகேவா? ஸோ டீச்சர் வந்துட்டு யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, ஒரு டாக்டரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அந்த டாக்டர் இவங்களுக்கு வந்துட்டு எத்தனை பசங்க, 2 பசங்க. ஸோ என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆறு யூ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரை சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, கியூ வந்துட்டு லாயர் இஸ் மேரிடு டு பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். கியூ வந்துட்டு யார், ஒரு லாயர். ஓகேவா? ஸோ அவர் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா பியை வந்து கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. ஓகேவா? ஸோ நம்ம இதை வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா 2 மேரிடு கப்புள்ஸு அப்படிங்கிறப்ப ஆல்ரெடி ஒருத்தவங்க டீச்சரும் டாக்டரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா லாயரும் இன்னொருத்தவங்களும் அப்படின்னு சொல்லிட்டாங்களா, அப்போ அந்த இன்னொருத்தவங்க தான் யார், ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக எழுதிடலாம். ஸோ இருந்தாலும் நம்ம ஒரு தடவை ஃபுல்லாக செக் பண்ணிக்கிறது நல்லது. ஓகேவா? ஸோ பீக்கு வந்து என்னென்னு சொல்கிறாங்க, ஒரு சன்னு ஒரு கிராண்ட் சன்னு 2 பேர் இருக்காங்க. ஓகேவா? ஸோ பீக்கு யார் இருக்காங்க, ஒரு சன் இருக்காங்க, ஒரு கிராண்ட் சன் இருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்க, தேர் இஸ் ஆஃப் த 2 மேரிட் லேடிஸ் 1 இஸ் அ ஹவுஸ் ஒய்ஃப்ஸ். ஓகேவா? ஸோ 2 லேடிஸ் இருக்காங்க. ஸோ இவங்க டாக்டர், இவங்க ஒருத்தவங்க, ஸோ இவங்க ஒருத்தவங்க. ஸோ ஓகேவா? இவங்க 2 பேரில் என்னன்னு சொல்கிறாங்க, ஒருத்தவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை வச்சு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு பி தான் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், தேர் இஸ் ஆல்சோ 1 ஸ்டூடெண்ட். ஓகேவா? ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க, அப்புறம் ஒரு மேல் இன்ஜினியர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ டாக்டரு, டீச்சரு, லாயரு, இவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃப். அப்போ இதில் ஒருத்தர் தான் வந்துட்டு யார், ஒருத்தர் ஸ்டூடெண்ட்டு, இன்னொருத்தர் வந்துட்டு யார், ஒரு இன்ஜினியர். ஓகேவா? ஸோ இன்னும் என்ன சொல்லிட்டாங்க, ஹூ அமாங் த ஃபாலோவிங் இஸ் த ஹவுஸ் ஒய்ஃப். ஸோ நம்மளுக்கு இந்த கொஷனில் கேட்டிருக்கிறது ஹவுஸ் ஒய்ஃப் யார் அப்படிங்கிறது தான். ஸோ பிங்கிறது தான் ஹவுஸ் ஒய்ஃப். ஓகேவா? இவர் வந்து கிராண்ட்பா, கிராண்ட்மா, ஃபாதர், மதர், சன்னு 2 பேர். ஓகேவா? ஸோ புரிஞ்சுதான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா. ஸோ த ஆன்சர் இஸ் பி, ஆப்ஷன் ஏ. ஓகேவா?